இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் டாக்டர் லூக்கா அவர்கள் எழுதின இந்த புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்களை வாசிக்கிறேன். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தவெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அதை கோயம்புத்தூர் சிட்டி மாதிரி ஒரு அத்தேன் என்றது ஒரு சிட்டி. அதில் வந்துட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்காக ஜனங்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த சிட்டி பார்த்தீங்கன்னாக்கா விக்கிரகம்னா ஐடில் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து, இப்படிப்பட்ட விக்கிரகங்களால் வந்துட்டு இந்த பட்டணம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஆவியில ரொம்ப வைராக்கியம் கொண்டு ஜபாலயத்தில் சர்ச்சில் என்ன செய்தார், யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தைவெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். நம்ம தமிழர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தைவெளியில் எதிர்பட்டவர்களோடு என்ன செய்தார், தினந்தோறும் என்ன செய்தார், கிறிஸ்து இயேசு என்று திருஷ்டாந்தப்படுத்தினார். கான்வர்சேஷன், சம்பாஷணை பண்ணினார். அது மட்டும் இல்லாமல் என்ன செய்தார்னாக்கா 24வது வசனத்தை வாசிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்தையும் வானத்தில் உள்ளவர்களையும் சிருஷ்டித்தவர். எல்லாம் மரம் செடி கொடி புல் பூண்டிகள் எல்லாத்தையும் அவர் தான் சிருஷ்டித்தவர். சட்டப்படி அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோயிலில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. அதாவது கைகளில் கட்டப்பட்ட கோயிலில், கைகளினால் கட்டப்பட்ட சிலைகளில் அவர் வாசம் பண்ணுவதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும், அதாவது ஆதாம்லேருந்து இன்ன வரைக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற இயேசு தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளில் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. மனுஷன் வந்துட்டு செய்து இதுதான் கடவுள்னு சொல்லிட்டு வைக்கிறாங்களே, அந்த மனுஷ கையினால் வந்து செய்த அந்த அந்த கடவுளை வந்துட்டு அவர் என்ன செய்த அந்த பணிவிடையை அவர் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. அது மட்டும் இல்லாமல் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பிளைன்ஸில் நம்ம படம்னு வச்சுக்கா, நீங்கள் என்ன வரலன்னு கேட்பாங்க. நான் கருப்பாக இருக்கிற என்ன சொல்லுவேன், நான் வந்து கருப்பு வரலன்னு சொல்லுவேன். இப்போ வசதி பார்ப்பாங்க, என்ன வரலன்னு கேட்பாங்க, ஜாதி பார்ப்பாங்க, மதம் பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் வந்துட்டு எல்லாருக்கும் பிளட் வந்து ரெட்டு தான். ஒன்லி ஏ பாசிட்டிவ் எல்லாம் பி பாசிட்டிவ்னால வேற ஓ பாசிட்டிவாக இருக்கலாம். ஆனால் வந்து பிளட் வந்து எல்லாருக்கும் ஒன்று தான். அப்போ ஆதாம்லேருந்து இன்ன வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிளட் இருக்கிறதுனால மனுஷ ஜாதியான சகல ஜனங்களை அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, அதாவது ஒரே ரத்தத்தினால தான் அவர் தோன்ற பண்ணியிருக்காரு. ஆனால் மனுஷன் தான் ஜாதி மதம் இனம் எல்லாத்தையுமே பிரித்து தனித்தனியாக கூறுகூறாக பிரித்து வச்சுருக்கான். அந்த ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து, அந்த ஜனங்கள் வந்து குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். நான் கூட பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து சென்னை. ஆனால் வந்து நீலகிரி வந்துட்டு நான் மேப்பல் தான் பார்த்துருக்கேன். ஆனால் நீலகிரியில் வந்து இந்த கோத்தகிரி சிட்டியில் வந்துட்டு நான் இந்த இடம் வாங்கி வீடு கட்டி இங்கே தான் நான் குடியிருப்பேன், இந்த ரூமில் தான் நான் படுத்து தூங்குவேன், இங்கே தான் நான் ப்ரேயர் சொல்லிட்டு நான் கனவு கூட கண்டதில்லை. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன செய்யலைன்னா முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களில் அவர் முன்னமே தீர்மானம் பண்ணுறாரு. அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் அந்த அந்த பவுண்டரிஸ் கூட பார்த்தீங்கன்னா முதலே அவர் வந்து குறித்து வச்சிருக்கிறார். அதை யாரும் மாற்ற முடியாது. ஆல்ரெடி பிளான்டு. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாக கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அதாவது இயேசு நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, அவர் சமீபத்துக்கும் தேவனானவர், அதாவது தூரத்துக்கும் தேவனானவர். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. நம்ம இயேசுக்குள்ள என்ன செய்கிறோம், ஒவ்வொரு மனிதனும் பிழைக்கிறோம். அவருக்குள்ள தான் நம்ம பிழைக்கிறோம். மனுஷன் 54 மட்டும் வந்து பிழைக்கிறது இல்லை. அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் வாழ்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களையும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் ஆஃப்ஸ்பிரிங் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த சந்ததியார் சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாக இருக்க ஆண்டவர் எதை டிஸ்லைக் பண்ணுறாரு, வெறுக்கிறார்னா மனுஷனுடைய சித்திர வேலையினாலும், மனுஷனுடைய ஞானம் அறிவு புத்தியில் வந்து சித்திரை வேலையில் கடவுள் செய்கிறாங்களே, அந்த சித்திரை வேலையினாலும் அந்த புத்தியினால் உருவாக்கின பொன்னால் வெள்ளினால் கல்லால் உருவாக்கிய இந்த தெய்வம் ஒப்பா இருக்கும் என்று நாம் நினைக்கக்கூடாது. அது ஒரு மூட நம்பிக்கை.
நினைக்கக்கூடாது. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதது போல் இருந்தார். அப்போ ஆண்டவர் வந்துட்டு ஒன்றும் கண்டும் காணாமல் இருக்க நினைக்காதீங்க. காணாமல் போயிருந்தால் இப்பொழுதோ எல்லா ஜனங்களும் ஆதாம்லேருந்து இன்னி வரைக்கும் உலகத்தில் அவரால் உண்டாக்கப்பட்ட எல்லா ஜனங்களும் என்ன செய்யணும்? ரியல் ரிப்பெண்டன்ஸ் பிரிங் ரியல், அதாவது சால்வேஷன், அதை உண்மையாய் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு எல்லாரும் அவருக்கு என்ன செய்யறார்? ஒரு ஆர்டர், ஒரு கட்டளை போட்டிருக்கிறார். இந்த கடைசி நாள் அவர் என்ன செய்ய ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளில் வந்துட்டு என்ன செய்யறாரு? தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, அந்த மனுஷன் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷனை கொண்டு பூலோகத்தை என்ன செய்யாரு? நீதியாய் நியாயந்திருக்க போகிறார். அந்த மனுஷனை மரித்தோர்ந்து எழுப்பினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விலகி பண்ணினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எப்படின்னாக்கா அந்த அத்தேனே பட்டணத்தில் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சொல்றாரு? அதாவது இப்போ தீக்காக்காரங்க என்ன சொல்றாருனாக்கா, கடவுளை வணங்குறன்னு முட்டாள் சொல்லுவான். நான் சொல்றேன் கடவுள் இல்லைன்னு சொல்றேன் முட்டாள். கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது, கடவுள் இருக்காரு. பட் காட் ஸ்டாச்சு, சிலையில கிடையாது. அந்த கடவுளை யாரும் பார்த்ததில்லை, பார்க்க முடியாது. அதை உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் ஒன்று தான், உலகத்துக்கு வானம் ஒன்று தான், உலகத்துக்கு சந்திரன் ஒன்று தான், உலகத்துக்கு பூமி எல்லாம் ஒன்று தான், உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுக்கு ரத்தம் ஒன்று தான். அதே மாதிரி உலகத்துக்கு சட்டப்படி பார்த்த காட் இஸ், அதை ஒன்றே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். உலகத்துக்கு ஒரே ஒரு தேவன் மட்டும் தான் இருக்கிறார். அந்த தேவன் அவர்னா சட்டப்படி அவர் தான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்து இயேசுவின் திருஷ்டாந்தத்தை அவருடைய ஆவியில் என்ன செய்கிறார்? வைராக்கியம் கொண்டு விக்கிரகத்தை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்தும் இந்த வித்தியாசத்தை இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அவர் விலக்கி காட்டுகிறார். வசனத்தை கேட்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு சாமி ஆசீர்வதிப்பாராக. God bless you.